ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க. மெரினா பீச்சை பற்றி சொன்னீங்க, அருமையாக பாட்டு பண்ணீங்க. அதனால் ஒரு சந்தோஷமான செய்தி கேட்குறோம். ஜெயிலர் 2ல் நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் சார். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே, ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு. எப்படி பேசினாங்க, என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க? இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹி நாட் வாண்ட் டு, பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது. எப்பயும் சொல்லுவார், உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம். ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவுட் ஹவ் பிகம் மோர் எமோஷ்னல், பிகாஸ் அவர் என்ன ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அதனால் ஐ திங்க் ஏன்னா நான் அவர் பேசும்போது நான் அழுதுட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதெல்லாம் பேசலையே. பட் கமல்ஹாசன் சார், when I was in Miami, he called me up. After the surgery was over, he called me up, and that was really touching, because my favorite hero calling in US. I was like, எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னு, பட் somebody told that you are this one, and இந்த மாதிரி எல்லாம் சரியா, no problems. Now I'm cancer free, I'm very happy now. And he said, you know how I am now hearing this news, I'm really very overwhelmed, and tears are there in my eyes and சொன்னாரு. I can never forget that word. That will be always ringing in my ears, and it will be always in my heart. சார் சிவராஜ் சார், அதனால தான் ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் ஆனார். ஆனால் நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாப்பையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லலை. ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி. ஆஸ் அன் அபிகா ஐ ஷுட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல், பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வேறு ஸ்டைல். பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான். எங்கள் அப்பாவே நான் சொல்லிக்கலாம், ஏன்னா இஸ் மை ஃபாதர், இஸ் தேர் இன் மீ. பட் when I say அமிதாப் பச்சன் அண்ட் கமல்ஹாசன் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது. அமிதாப் பச்சன் ஆட்டிடியூட் பிடிச்சது. கமல்ஹாசன்னா அழகன். ஒரு நான் பொண்ணாக இருந்தால் நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன். நானே சப்ஜெக்ட் தூக்கி போயிட்டுருக்கேன். நான் இங்கே பாரு, ஐ செட் இன் மெனி ஸ்டேஜஸ், சார் நான் பொண்ணாக பிறந்திருந்தா கண்டிப்பாக உங்களை எப்பயோ ரைட் பண்ணிட்டுருப்பேன். ஒன்ஸ் நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன். அப்பாவை கேட்டேன், யார்? என் பையன் தான். வாங்க, ஒரு தடவை உங்களை கட்டி பிடிக்கலப்பான்னு கேட்டேன். கட்டி பிடிக்காம ஹி ஹக் மீ. 3 days நான் குளிக்கவே இல்லை. பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் ஆரா ஆன் மீ, ஐ வாண்டட் இஸ் ஸ்மெல் ஆன் மீ. அந்த மாதிரி ரசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ. வி யூஸ் டு கால் அப் ஃப்ரம் த ஹவுஸ் சேயிங் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு 10 டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும். I was just like a fanboy for him. சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க, ப்ரெஷ் ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, பேன் இந்தியா, அது இந்தியன் மூவின்றீங்க. ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது. இந்த படமாவது ப்ரெஷ் ஷோ போடுங்க. இந்த தடவை கண்டிப்பாக வரோங்க, அந்த ஷோக்கே வரோம் நாங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார் டேரக்டர் சார், அப்புறம் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட, இந்த படத்தில் வந்து எல்லோரும் உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடுங்க, அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுறதை விட உயிரோடு இருக்கப்போ கொண்டாடு. அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சிங்க. ஆனால் அந்த டயலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார். இதில் ஹியூமனிட்டி சார், மதம் பற்றி எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், யாரன்னா இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும். இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம். இப்போ வீட்லேயே ஆகட்டும் சார், இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க, உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும். இப்போ அப்பா மகே இருந்தால் அப்பா மகே பேசவே மாட்டாங்க, உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கோ? எதனா நல்லது இருந்தால் அன்றைக்கே பேசிடுங்களேன். யாரன்னா தவறிட்டானா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்கள. அந்த ஆங்கிள் சார் இது. தேங்க்யூ சார். சிவராஜ்குமார் சார், 3 decades you're ruling the cinema, 4th decade வேற என்டர் ஆகுறீங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து 4th decade ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு. டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்கில் இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ அஸ் ஆக்டராக இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஸ் ஆக்டராக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் யங் டைரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் தே நோ த திஸ் ஒன். இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம் சொல்ல மாட்டேன். எங்கள் ஆக்சுவலாக அந்த மொக்க போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது, அது மொக்க போட்டோ தான். அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் கூட பட் ஹீ வாண்டட், பட் வெரி ரிஸ்கி, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் சொல்லுவோம், கோவம் இருக்குமோ சொல்லிவிடுவோம். ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தே சே அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ். எல்லா லாங்குவேஜ் சினிமாவை பார்ப்பேன்.
சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணும்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் நான். பிகாஸ் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ். அதுலேருந்து பார்ப்பேன். லாட் ஆஃப் நான் முந்தானத்து கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன். என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாட்ச். ட்ராகன் பார்த்தேன். I felt very happy seeing that film, the screenplay, and I felt that hero's பேர் என்ன? பிரதீப் ரங்கநாதன். He has done an amazing job. I felt that another Dhanush has come back. I felt that from my heart. So beautiful. And many films, Malayalam பார்ப்பேன், Telugu பார்ப்பேன், Hindi பார்ப்பேன், English பார்ப்பேன், French films பார்ப்பேன். Lot of films I see. அது கூட இப்போ இந்த வெப் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது என் பொண்ணால தான். நிவேதிதா என் சின்ன பொண்ணு இருக்கா. அது அவள் சொல்லி இந்த கோவிட் டைமில் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் வெப் சீரிஸ். அதர்வைஸ் முன்னே பார்க்கவே மாட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் ஸோ பிஸி. பட் இப்போ பிஸியாக இருந்தால் கூட ஐ see that at least 1 or 2 hours I watch this one. If there is no shooting, full day I'll be in front of home theatre just watching something. ஸோ அதனால அப்டேட்டிங் comes like that. Seeing, viewingல வந்து அப்டேட்டிங் வரும். ஷியோர் சார். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். சார் ஒரு நிமிஷம். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நிறைய படங்களில் நிறைய மேடைகளில் கோஆர்டிஸ்ட் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டாக் கூட ஒரு ஷார்ட் வந்து பண்ணியிருக்கீங்கல்ல, ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் பர்டிகுலராக அந்த டாக் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, அது அந்த ஒரு போஸ்டர், அது அவ்வளோதான். டைரக்டர் அர்ஜுன் சார் ஹியர். ராஜேஷ் சார் ஹியர். சாரோட பயோகிராஃபியை உருவாக்குற ஐடியா இருக்கா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். இல்லை உங்களுக்கு தான் சார். இல்லை உங்களுக்கு தான். இல்லை சார். இல்லை அந்த பயோகிராஃபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா? இல்லை அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை சார். ஐ டோன்ட் வாண்ட், பிகாஸ் ராஜ்குமார் இஸ் ஒன் யூனிக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு பி எனி ஐடியா. ஐ கான்ட் சி எனிபடி எல்ஸ் இன் ராஜ்குமார்ஸ் பிளேஸ். கொடுத்துருக்கீங்க. இல்லை ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப இது, அது என்ன, ராஜ்குமார் சார், ரஜினி சார் இன் பிட்வீன் மதர் காவேரின்னு பிளான் பண்ணது. அது அது டெஃபினெட்லி ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைரக்டர் சார், ஃபேஸ் த ஃபியர்னு டேக்லைன் இது நம்ம சிவண்ணாவோட இந்த ரீசெண்ட் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஓப்பனாக சொன்னார். அந்த ஒரு பாசிட்டிவ் கொடுக்க விரும்புகிறீங்களா? ஹவ் யூ ஓவர் கம் தட்? அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குமா அப்படின்னு? டெஃபினெட்லி சார். இது இந்த படம் பண்ணுறப்பவே இந்த டேக்லைன் வச்சுருந்தோம். பட் அந்த டேக்லைனுக்கு கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சிவண்ணா கடைசியில் ஆகிட்டார். ஏன்னா ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது, ஒரு ஃபியரை பீட் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஃபேஸ் த ஃபியர். ಅದನ್ನು தவறி தூரம் போனத்தின்னு அது ஃபியர் ಜಾಸ್ತಿ தான் ஆகும். ஒரு வாட்டி அதை ஃபேஸ் பண்ணிட்டா அந்த ஃபியர் அன்னைக்கு முடிஞ்சு போயிடும். ஃபேண்டாஸ்டிக் சார், ஸோ பியூட்டிஃபுல்லி சார், ஃபேண்டாஸ்டிக். டைரக்டர் அர்ஜுன் சார் ஹியர். ராஜேஷ் சார், அஸ் ஏ டேரக்டர் உங்கள் டிபியூட் மூவி ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து 130 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் மட்டும் இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து லியோ, குட் பேட் அக்லிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார், இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில்ல, அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேகா சார் கம்போஸ் பண்ணது, ஒரிஜினல் படத்துது. நம்ம ப்ராப்பராக ஹம்சலேகா சாருக்கு போய் அவருக்கு கேட்டு அவரை ப்ளெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணு, இந்த கதையில் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு டைரக்ட் பண்ணதே உப்பி சார். ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்த டியூனு அது ஓமோட டியூனு, அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுது படத்துக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தரோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இஃப் ஹி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் ஹி பிளஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார்.